அம்மா சரிம்மா, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ராணி, வீட்டுக்கு என்ன தேவையோ அதை ஈவினிங் கால் பண்ணு, நான் உனக்கு வாங்கிட்டு வரேன். அப்பா எனக்கு சாக்லேட்ப்பா. சரிடா தங்கம், ஓடி வா ஓடி வா. சரிடா தங்கம், வீட்டில் சேட்டை பண்ணாமல் இரு, டேடி உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். சரி டேடி. சரிங்க, போயிட்டு வாங்க. ஆஹா, ஆஃபீஸ்க்கு வேறு டைம் வேறு ஆகிப்போச்சு, இன்னும் பஸ்ஸை காணமே. ஆஹா, ஒரு பஸ் வருது, ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக வருதே. பரவாயில்ல, ஏறிடுவோம். டைம் ஆயிடுச்சு, ஏறிடுவோம். நாம் என்னத்தான் வீடியோ போட்டாலும் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டே ஆக முடியலையே. ஏதாவது வித்தியாசமாக வீடியோ போடணுமே. சரி, இவன் நம்மக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருவோம். இப்படியே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. வாவ், இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலையே நல்லாவே ட்ரெண்ட் ஆகுது. ஹலோ தாரணி, என்ன ஒருத்தன் பஸ்ஸில் மிஸ்பிஹேவ் பண்ணான். அந்த வீடியோ நான் எடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை உனக்கு ஷேர் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு. அவனுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும்டி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும் தீபக். உங்களை நான் என்னமோ நினச்சேன், இப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படியா சார்? நான் என்ன பண்ணேன்? உங்களை பற்றின ஒரு வீடியோ பார்த்தேன். உங்களுடைய கேரக்டர் இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன சொல்கிறதா இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள் சார். உங்களுக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன், அதை பாருங்கள். சார், என்னை பற்றி யாரோ தப்பாக போட்டிருக்காங்க சார். நான் இப்படி பண்ணவே கிடையாது சார். யதார்த்தமாக அவங்க மேலே டச் ஆகிருக்கலாம், கூட்ட நெரிசலில் பேக் எடுக்கும்போது. அதை போய் இப்படி தப்பாக போட்டிருக்காங்களே சார். கண்டிப்பாக என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார். நான் பெண்களை ரொம்பவும் மதிக்கிறவன். இந்த ஆஃபீஸில் கூட எத்தனை பெண்கள் வேலை செய்கிறாங்க, அவங்ககிட்டலாம் நான் மரியாதையாக தான் நடந்திருக்கேன். யாரும் என்னை பற்றி தப்பாக போட்டிருக்காங்க சார். இதை நம்பாதீங்க ப்ளீஸ். எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும்னு நமக்கு என்னப்பா தெரியும். சரி, இதுக்கப்புறமாச்சு கரெக்டாக இரு. தீபக், உன்னை பற்றி தப்பாக ஏதோ வீடியோ போட்டிருக்காங்களேப்பா. இது வேற எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏன்னா உங்கள் பையன் இந்த மாதிரி கேரக்டரானு. எனக்கு என் பையனை பற்றி நல்லாவே தெரியும். நீ இந்த மாதிரி பையனே கிடையாது. உன்னை நல்லபடியாக தான் நான் வளர்த்துருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. வாங்குங்க, எப்போ வந்தீங்க? ராணி, நீயும் அந்த வீடியோ பார்த்தியா? நான் அந்த மாதிரி கிடையவே கிடையாது, உனக்கே தெரியும்ல. நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க? தப்பாக வீடியோ போடுறவங்க தான் கவலைப்படணும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. ஓ தீபக், என்னடா உன்னோட வீடியோ இப்போ தான் பார்த்தேன். நீ இந்த மாதிரி கேரக்டர்னு எனக்கு தெரியவே இல்லையடா. நாளை பின்ன எப்போ என் வீட்டுக்குள்ளே ஒன்று சேர்த்துருது. தீபக், அம்மா நான் சொல்கிறேன், நீ இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத. இதை பற்றியே யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுருக்காதே. போய் நீ ஃபஸ்ட்டு தூங்கு. எல்லாரும் என்ன தப்பாக நினைக்கிறாங்க, எனக்கு வாழ்க்கையே வாழ பிடிக்கல. இங்கே பார்ப்பா தீபக், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு முடிவு இல்லை. உனக்கு அப்புறம் பொண்டாட்டி, குழந்தைங்க, அம்மா நிலைமை எல்லாம் என்ன ஆகும்னு நீ நினச்சியா? அது ஒரு நிமிஷம் நினச்சிருந்தா நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். இந்த பிரச்சனைக்கு வேறு விதமாக நீ முடிவு பண்ணியிருக்கலாம். ஏங்க, எங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? யாரோ ஒருத்தர் தப்பான விஷயம் செஞ்சதுக்கு நீங்கள் எப்படி பொறுப்பாவீங்க? நீங்கள் எப்படி தண்டனை பெறுவீங்க? அந்த பொண்ணுக்கு தான் தண்டனை வாங்கி தரணும். நான் எப்படி இதை வேணும்னு பண்ணலேன்னு ப்ரூவ் பண்ண முடியும்? இந்த சமுதாயம் ஆம்பளைங்க சொன்னால் கேட்குமா, நம்புமா? இங்கே பார்ப்பா தீபக், உனக்கு ஏதோ ஒன்று இருந்தா உன் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு ஜெயிலில் கிடச்சிருக்கும். ஸோ உன்னுடைய குடும்பமும் பாலாக போயிடும், அந்த பொண்ணுடைய குடும்பமும் பாலாக போயிடும். ரெண்டு குடும்பமும் இந்த மாதிரி நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு சுமூகமாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. அப்படியா? என்ன சொல்யூஷன் அது? நான் ஏற்கனவே சொன்னேன்ல தீபக் உங்ககிட்ட, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மனசில் போட்டு நீ குழப்பிக்காத, நிம்மதியாக தூங்கு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு சொன்னேன். அதுக்குள்ளே நீ இந்த முடிவுக்கு வந்துட்டேன். நான் தப்பு செய்யலை அப்படின்னு நிரூபிக்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. அதான் நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். அப்படி இல்லை தீபக், நீ அந்த பொண்ணுடைய இன்ஸ்டா ஐடி மூலியமாக கான்டாக்ட் பண்ணி நேரடியாக போய் பேசுங்க. உன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லு. எனக்கு குடும்பம் இருக்குது, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நீ அந்த ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, நான் எந்த லெவலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு எல்லாமே எடுத்து சொல்லு. நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இல்லைனா உன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியிலேயே மறுபடியும் ஒரு வீடியோ போடு. நான் போட்ட வீடியோ தப்பான வீடியோ, அவர் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணல, தெரியாமல் தான் என் கைப்பட்டுச்சு, நான் தவறாக அவரை நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட சொல்லி கேளு. இதெல்லாம் சரியாக வருமா டாக்டர்? இது மட்டும்தான் சரியாக வரும் தீபக். அவ்வளோ ஒரு பெண் தானே, அவளுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, கண்டிப்பாக புரிஞ்சுப்பா. சரிங்க டாக்டர். நீயா? நீ தானே பஸ்ஸில் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண, மறுபடியும் எதுக்கு வீடு தேடி வந்திருக்கேன்? கோவப்படாதம்மா, நான் சொல்லுறத முழுசாக கேளு. நீயும் என் தங்கச்சி மாதிரி தான். நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது. ஏதோ கூட்ட நெரிசலில் தெரியாமல் கைப்பற்றிருக்கலாம், அதுக்காக வேணா நான் சாரி கேட்கிறேன். அதுக்காக நான் தப்பான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டியே, அது மிகப்பெரிய தப்புமா. தீர விசாரிக்காமல் எதுவும் பண்ணவே கூடாது. நீ என்னம்மா இப்படி பண்ணிட்ட? நான் இதுக்காக சூசைட் லெவல் வரைக்கும் போயிட்டேன் தெரியுமாம்மா. இங்கே பாருமா, நீ பண்ணது மிகப்பெரிய குற்றம், சைபர் கிரைம். நாங்கள் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் நீ ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். இங்கே பாருங்க, என் பையனை அப்படியெல்லாம் வளர்க்கல, நல்ல பையனாக தான் வளர்த்துருக்கேன். நீ போட்ட ஒரு வீடியோனால அவனுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு.
அவருக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆயிருந்தா நீ கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிருப்ப. மன்னிச்சிருங்க, என்னத்தான் இருந்தாலும் என் பொண்ணு செஞ்சது தப்பு தான். சோஷியல் மீடியாவில் இப்படி வீடியோ போட்டு அசிங்கப்படுத்துறது எல்லாம் மிகப்பெரிய தப்பு. மன்னிச்சிருங்க, என் பொண்ணுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பெல்லாம் வேண்டாங்க. எனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்துக்கு உங்கள் பொண்ணு தான் இதுக்கு தீர்வு சொல்லணும். சரி, என் பொண்ணு என்ன செஞ்சு இதை சரி செய்ய முடியும்? இதை சரி செய்ய ஒரு வழிதாம்மா இருக்குது. நீ மறுபடியும் ஒரு வீடியோ போடு. நான் தவறான கண்ணாட்டத்தில் தப்பான வீடியோ போட்டுட்டேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அவர் கூட்ட நெரிசலில் தெரியாமல் கைப்பற்றுக்கலாம், நான் தான் தப்பாக நினச்சிட்டேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடு. அந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணு. என்ன எல்லாரும் தப்பாக பேசும்போது நான் அந்த வீடியோவை போட்டு காட்டுவேன். ஆமாம்மா, இந்த வீடியோவை நீ யார் யாருக்கெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிவிடு. சரி, முதல்ல நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன். என்னால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாயிருச்சு. நானே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு உனக்கு இப்போ வச்சு புரிஞ்சேம்மா. அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே பாருமா, ஒருத்தர் மிதித்து மேலே வரணும்னு நினைக்காதீங்க, அது என்றைக்குமே நிலைக்காது.